நான் எங்கு தொடங்குவது? ஓ சரி, குப்பையில் சுவாரஸ்யமான ஏதாவது கண்டுபிடிப்போம். வாவ், இந்த குச்சி எனக்கு தேவைப்படும். என் பப்ளி இதற்கு ஒட்டுவேன். இப்போது இதை தரையில் ஒட்டலாம். ஒரு குளிர் மர தரையை உருவாக்குவோம். வாவ், நான் கண்டிப்பாக ஏதோ ஒன்றை இழந்துட்டேன். எனக்கு ஒரு யோசனை வந்துட்டது. பிளாஸ்டிக் ஸ்ட்ராஸ் எடுக்கிறேன், அதிகமானதை வெட்டுகிறேன். அடுத்ததாக அதை ஒன்றாக ஒட்ட வேண்டும். என் மூக்கிலிருந்து ஏதோ ஒன்றை பயன்படுத்துவேன். அதை சுவர்களுக்கு ஒட்டுகிறேன். அருமை அருமை அருமை, இது சிறந்தது. டிபனி, நீ என்ன செய்தாய்? நான் கண்டிப்பாக இதை விட சிறப்பாக செய்வேன். என் ரோபோ நாயை அழைக்கிறேன். வணக்கம் உதவியாளரே, என் வீட்டிற்கு சில மின்மினி சேர்க்கவும். நல்ல வேலை, நன்றாக இருக்கிறது. ஆனால் இந்த துணியால் ஒரு கம்பளத்தையும் செய்ய வேண்டும். உங்கள் லேசர் பார்வையை இயக்கி கம்பளத்தை வெட்டுங்கள். சரியானது, நன்றி. நான் அதை வீட்டில் வைக்கிறேன். செஸ், நீ எனக்கு பொறாமைப்படுகிறாயா? நான் ஏன் பொறாமைப்பட வேண்டும்? எனக்கு சிறந்த யோசனைகள் உள்ளன. சீன சாப்பாட்டு குச்சிகளையும் ஒரு பாப்சிகிள் குச்சியையும் எடுத்து பசையை எடுத்து குச்சிகளை ஒன்றாக ஒட்டுகிறேன். அப்படியே போகலாம். நான் இதை வீட்டில் வைக்கப் போகிறேன். இப்போது எனக்கு ஒரு சிறிய துணி தேவை. நான் அதை டி-ஷர்ட்டில் இருந்து வெட்டிக் கொள்கிறேன். நன்றாயிருக்கிறது. ஒரு ஸ்பாஞ்சை எடுத்து மற்றும் 2 ஸ்பாஞ்சுகளை இணைக்கிறது. அதை துணியால் மூடுகிறது. இது என் வீட்டில் தயாரித்த படுக்கைக்கு ஒரு மெத்தையாகும். ஓ, இன்னொரு யோசனை. ஸ்கிட்டில்ஸ் பாக்கெட்டை வெட்டுவோம். இது மிகவும் பிரகாசமாக தெரிகிறது. அதை படுக்கையில் ஒட்டி அலங்கரிக்கிறேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. டிஃபனி, உன்னால் என்ன? நகைக்காதே. நான் ஸ்லைமை வெட்டுகிறேன், ஆனால் அதை செய்ய முடியவில்லை. எனக்கு வேற ஏதோ தேவை. விஷயங்களை சுருக்க ஒரு பிளாஸ்டர். இதோ சுருக்கும் செயல்பாட்டை இயக்குகிறேன். இப்போது அதை படுக்கையில் வைக்கலாம். சரியானது. இந்த படுக்கையை பாருங்கள். இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஆம், என் பார்வைக்கு சரியானது. இதை அறையில் வைத்து ஒரு நாற்காலி சேர்ப்போம். வாலா, என்ன சொல்றாய் ஜெஸ்? ஓ, அது சரி. பழைய பாட்டிலில் இருந்து ஒரு நாற்காலி செய்வேன். மேலும் ஒரு மேசையும். இப்போது ஒரு தீக்குச்சி பெட்டி நிறைய அதை ஒன்றாக இணைத்து நமக்கு டிராயர்கள் கிடைத்து விட்டது. முடிந்தது. ஆனால் நான் ஏதோ மறந்து விட்டேன். சரி, என் இதழில் அழகான படங்கள் உள்ளன. அவற்றை வெட்டி அறையில் தொங்கவிட வேண்டும். அது மிகவும் அழகாக இருக்கிறது. மற்றும் ஒரு ஃப்ரேம் கண்டிப்பாக. நன்றா, செல்ஃபி எடுக்கலாம். அருமை, இது ஒரு சிறந்த படம். இது என் பார்பியின் அறையில் தொங்க வேண்டும். முதல் மாடி தயார். 2வது மாடிக்கு செல்கிறோம். வாவ் பெண்களே, உங்கள் அறைகள் மிகவும் மாறுபட்டதாக ஆனால் மிகவும் அழகாக இருக்கின்றன. இப்போது என்ன செய்ய போகிறீர்கள் டிபனி? எனக்கு ஒரு அற்புதமான யோசனை இருக்கிறது. இதோ ஒரு ஹார்ட்வேர் கடை. ஹாய், அருகே வாருங்கள். இங்கே பாருங்கள். ஓ, சமையலறை, கழிவறை, படுக்கை, மேசைகள். சரி, நான் உங்களுக்கு ஒரு சாதனங்களை வழங்க முடியும். ஆனால் உங்களிடம் மரச்சாமான்கள் உள்ளன. ஓ, யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை. எனக்கு சிறிய மாதிரிகள் தேவை. நீங்கள் அதை எனக்கு விற்க முடியுமா? நான் இதை முன்பு ஒருபோதும் செய்யவில்லை. ஓ, இவ்வளவு பணமா? அருமை. உங்களுக்கு உதவ நான் இருக்கிறேன். இதோ ஒரு பொம்மை சமையலறை. இது உங்களுக்கு பொருந்தும். சிறப்பு. இப்போது என் பார்வைக்கு ஒரு சமையலறை உள்ளது. நான் எல்லாவற்றையும் அமைக்க வேண்டும். ஓ, இது அழகாக இருக்கிறது.
என் பார்பி அங்கே காலை உணவு, மதிய உணவு அல்லது இரவு உணவு சாப்பிடுவாள். ஷிப்பனியின் சமையலறை அழகாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? குப்பையில் இருந்து சுவைக்கூழ், அதிலிருந்து பாத்திரங்களை செய்யலாம். நாங்கள் ஒரு வாணலி, ஒரு தட்டு, ஒரு நாற்காலி மற்றும் ஒரு குளிர்சாதன பெட்டி செய்யலாம். எல்லாவற்றையும் சமையலறையில் பொருத்துவோம். வாவ், மோசமாக இல்லை. இதையெல்லாம் நான் தனியாக செய்தேன். இன்னும் என்ன சேர்க்கலாம்? குப்பையில் ஏதாவது தேடுவோம். ஒரு காகித துண்டு, மற்றும் மார்க்கர். அருமை. நான் சில கிடைமட்ட மற்றும் செங்குத்து கோடுகளை வரைய போகிறேன். நன்றாக இருக்கிறது. அதை பல வண்ணங்களால் நிரப்புகிறேன். வா, அதை 3வது மாடிக்கு ஒட்டலாம். அழகான சுவரொட்டி. இப்போது ஒரு காகிதத்தாளில் இருந்து ஒரு கழிப்பறையை வெட்டுகிறேன். அதை நான் எனக்காகவே செய்வேன். அதை குளியல் அறையில் நிறுவுவோம். அடுத்தது நமக்கு ஒரு குளியல் தொட்டி வேண்டும். வாவ், என்னிடம் என்ன இருக்க போகிறது என்று எனக்கு தெரியும். ஒரு பொற்குளியலறை. இது பணக்கார மக்களுக்காக. இந்த லெகோ செட்டை பாருங்கள். என் அரச மாடியில் எல்லாவற்றையும் சேர்க்கிறேன். போலா, எவ்வளவு அழகாக மின்னுகிறது பாருங்கள். எல்லாம் தயார். என் பார்பி இப்போது ஓய்வெடுக்கலாம். வாவ், பெண்களே, உங்கள் வீடுகள் முழுமையாக தயார். ஜெஸ்ஸின் மலிவு வீட்டையும் விலையுயர்ந்த டிபனியின் பொம்மை வீட்டையும் நெருக்கமாக பார்ப்போம். அது அற்புதம். நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள். ஹாய் டிபனி, உன் பார்பிக்கு ஒரு கார் கொடுக்க முடிவு செய்தேன். ஓ சாம், நன்றி. அற்புதமான பரிசு. நீ சிறந்தவன். ஐயோ, அது என்ன? ஆம், நானே இந்த காரை நமக்காக செய்தேன். வாருங்கள், ஒன்றாக சவாரி போகலாம். டானி, இது அற்புதம். மலிவான மற்றும் விலையுயர்ந்த வீடுகள் தயாராக உள்ளன. விளையாடு. கண்மணிகளே, நீங்கள் எங்களை ஒரு சவாலில் இழுத்து விட்டீர்கள். ஆகவே நான் முதலில் என்னுடைய பாதுகாப்பு பெட்டியை திறக்கிறேன். அருமை. ஓ, சூப்பர். நான் ஒரு ஸ்னிக்கர்ஸ் மில்க் ஷேக் கிடைச்சது. ஆனால் அதை நான் எப்படி குடிப்பது? நீ விளையாடுறியா? நீ மட்டும் மூடிய திறக்க வேண்டும். நான் இதை சிந்திக்காத எப்படி? இதை நான் சுவைக்கலாமா? சரி, இல்ல, இது என் ஷேக், எனவே நான் இதை காண்பேன். அளவு ரொம்ப ருசியா இருக்குது. இந்த அற்புதமான விஷயம் நான் தான் குடிக்கணும். சிரிந்தவளே, இப்போது நான் உனக்கு சுவையான பொருள் ஒன்றை காட்டப் போகிறேன். இந்த கலவம் இவ்வளவு சுவையாக இருக்கிறதா? அப்படி என்றால் அது முழுக்குமே உன் முகத்தில் ஊற்றப்படட்டும். நீ என்ன செய்தாயில்? முடிந்து விட்டது. இதன் பொருள் என்னென்றால், எனக்கு இப்போது குடிக்க எதுவும் இல்லை. இது நீதியானது அல்ல. எனது முறை. பாட்டிலை திறக்க. மீன்? யாருக்காவது கலவை இருக்க? எனக்கு மீன் ஏன்? ஜிகேடானதும் துர்நாற்றமுடையதும். இதை எங்களிடம் இருந்து விலக்கி வையுங்கள். அதில் வாசனை பற்றுவதற்கு முன் அதை பருகி முடியுங்கள். நான் வாந்தி எடுத்து விட்டா அது உன் தவறு. ஓ, இவ்வளவு அருவருப்பா இருக்குது. இல்ல, ஆனா அந்த முழு மீனையும் சாப்பிட முடியாது. ஆனா நீ வேண்டும். அதை பார்த்த உடனே எனக்கு மரித்து விடும். தரிக்க முடியாதது. ஏன் என்னை செய்ய வைத்தாய்? அதை நான் சாப்பிடுகிறேன். இந்த வாலியை என்னிடமிருந்து அகற்றுங்கள். என்னை பார்த்து என்ன திசை திருப்புகிறாய்? தப்பித்துக் கொள்ளவும். சுருங்க பூட்டி எடுத்து வெளியே வா. சரி, நேரம் சரி. இத்தனைதான். ஒரு ஸ்கிட்டில் சில்வர் சாக்லேட். அது ரொம்ப சுவையாக இருக்க வேண்டும். அற்புதம். எவ்வளவு சாதாரணமான மிட்டாய். விசித்திரம். உனக்கு என்ன ஆகிறது? எனக்கு ஸ்கிடில்ஸ் மானியா வந்துவிட்டது போல இருக்கிறது. நான் ஒரு குழந்தையாக இருந்தபோது இதனால் நோய்வாய்ப்படுவதற்காக கனவு கண்டேன். சூப்பர். இப்போது என்னிடம் முடிவில்லாத அளவு மிட்டாய் இருக்கிறது. 2 மிட்டாய் சாப்பிடலாமா? அவசியம். சுவையாக இருக்கிறது. கேட், உனக்கு ஒன்று வேண்டுமா? அருவருப்பாக உள்ளது. சூப்பர். இது உண்மையில் ஒரே சூப்பர். வேண்டுமா? நீ முயற்சி செய்ய முடியாதா? அக்க செல்லம்மா, இதுல என்ன பிழையாக இருக்கிறது? ஓ, தயவு செய்து உதவ முடியுமா? என்ன அசரி, இதுவரை இவ்வளவு டோரு. நமக்கு பாப்பர்ஸ் முன்பே தேவை.
அதுவும் வினோதமாக தான் உள்ளது. அவை கம்மிகள். மலர்களே, நீங்கள் இதை பார்த்ததுண்டா? இல்லை, அவை சுவையாக இருக்கிறதா? ஆமாம், அவை வெறும் நம்ப முடியாத அளவுக்கு ருசியா இருக்கின்றன. உடனே ஒவ்வொரு பாப்பட்டையும் சாப்பிட விரும்புகிறேன். ஆமாம், அவற்றை பாருங்கள். ஆமாம், அதை உடனே முழுதாக உண்டுவிட விரும்பினேன். கேட் மனம் வைக்க மாட்டாள் என்று நினைக்கிறேன். நாம் அவளுடைய மீதமுள்ள பப்பட்டாகவும் ஒரு முறை எடுத்துக்கொண்டால் அவள் அதை செய்ய மாட்டாள் என்று நான் நினைக்கிறேன். சரி, இல்ல, நான் செய்வேன். கவலைப்படாதீர்கள். அதையும் கூட நினைக்காதே. இது எல்லாம் என்னுடையது. சரி, என்னிடம் என்ன இருக்கிறதோ பார்ப்பேன். எனக்கு இது தெரியாமல் இருந்தால் போதும் என்று விரும்புகிறேன். நான் உலகிலேயே யாருக்கும் காட்டிலும் பறவைகளுக்கு அதிகமாக பயப்படுகிறேன். ஏன் எனக்கு இப்படியாக தண்டனை கொடுக்கப்படுகிறது? நீங்கள் ஏன் எனக்கு இப்படி தண்டனை அளிக்கப்படுகிறது? இந்த சேகரிப்பாளரை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள், தயவு செய்து. சரியாக, ஒரு சிறந்த யோசனை. ஒரு சிறிய வேக்யூம் கிளீனர் குழந்தைகளை காப்பாற்றும். ஓ, நன்றி. தெரியமாக இருக்கிறது, அது நீக்கப்படவில்லை. எது உதடின் மேல் உள்ளது? தவறவிட கேட்கவும் விடு. இது ஒரு வாக்கியம் கிளீனர். அதை முத்தமிடுவதை நின்று விடுங்கள். என் வேலை முடிந்தது. நானே நல்லவன். உங்கள் உதடுகளை பாருங்கள். நீங்கள் ஒரு தெப்பத்தை போல உள்ளீர்கள். ஆனா உங்களோட பிரச்சனைகளை கேலி பண்றது நல்லதல்ல. இதுக்காக நீங்க புழுக்களை முடிக்க வேண்டியது. வெறுப்பாக உள்ளது. அவர்களை இங்கிருந்து அடிக்கவும். இது மிகவும் அதிகமாக உள்ளது. ஆமாவது பாதுகாப்பானதில என்ன மிதக்கிறது என்பதை நான் பார்க்க விரும்புகிறேன். கொண்டு நான் பார்க்கிறேன். வாவ், இங்கே ஏதோ ஒரு மருந்து இருக்கிறது. அது என்னை உலகின் அழகிய பெண்ணாக மாற்றும் என நம்புகிறேன். ஒரு விசித்திரமான உணர்வு என்னாகிறது. என்னை தயவு செய்து உதவுங்கள். ஓ, நான் மிகவும் சிறியவனாக இருக்கிறேன். காத்திரியா, தயவு செய்து. எவ்வளவு அழகானவள். இந்த குட்டியை கொஞ்சவே விரும்புகிறேன். ஓ வாவ், இப்போ நான் பூமியில இருக்கக்கூடிய மிக குட்டைய பெண். இது அதன் மட்டுள்ளன. உதாரணமாக, இப்போ பாப்பா கேட் ஒரு சாதாரண சாப்ளின். என்னுடைய விரல்களுக்கு நீ என்ன செய்தாயோ பாரு. இதற்கு உங்களுக்காக ஒரு இதுவும் போதும். நீங்க ஒரு சிறுமி யாருக்குன்னு போட்டியிட பார்ப்பதுக்கு ஆசைப்படுறீங்களா? இல்லையா? எனக்கு தோணுது இது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. வாங்க வாங்க ஜூலி, நாங்க உங்களை நம்புறோம். வா, நீயோ உயிர் பிழைக்க. அதை பிடி, அதை பிடி. ஆம் ஆம். அமினா ஸ்வான், ஜூலி, பாராட்டுகள். ரொம்ப குளிரா இருந்துச்சு. பெண்களே, இது உங்கள் ஆதரவின் காரணமாகவே. இன்னும் சுவை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஓ நோ, நான் கண்டிப்பா கச்சா மாமிசம் சாப்பிட விரும்புறேன். பெண்களே, மன்னிக்கவும், ஆனா இது மிகவும் அதிகமாக உள்ளது. உங்களுக்கு சமர்ப்பணம் செய்ய உங்க முன்னே ஒரு தட்டு இருக்குது. சாப்பிட மகிழுங்கள். நீங்கள் மிகவும் முறையற்றவர்களாக இருக்கிறீர்கள். உண்மையான ராபர்ட். இது கடினம். டேவிட், உங்கள் உடலை அகற்றுங்கள். அது காரணம் எனக்கு போதும். கத்தி மற்றும் முள்ளிக்கரண்டி உங்களுக்கு உதவ வேண்டும். எனவே அதை சாப்பிடுங்கள். நான் கொஞ்சம் அதிகமாக நடந்து கொண்டிருந்தேன் என்று நினைக்கிறேன். ஓப்ஸ், இப்போ நான் ஒரு தட்டு கூட அடிக்க முடியவில்லை. சரி, எனக்கு ஆய்வு செய்வது என்ற எண்ணம் மக்கள் வந்ததே ஒரு காரணத்திற்காக. அதை பச்சையாக சாப்பிடுவது யுத்தமற்றது. ஒரு துண்டு கூட எனக்கு வேதம் உண்டாக்குகிறது. நான் இனி பொருந்த விரும்பவில்லை. உண்மையிலேயே நீங்கள் உங்களது சேசுக்கடுப்பாட்டு திறப்பது மிக அரிதானது. சரி, பார்க்கலாம். இந்த மர்ம மயக்கும் கைக்கோல் என்னை இங்கே காத்திருக்கிறது. வாவ், கஜு என்ன செய்ய முடியும் என்று தெரியவில்லை. அந்த ஜாடி என்ன செய்கிறது என்பதை நான் எப்படி கண்டறிய முடியும்? அவனுக்கு இதை வேண்டும். திருப்பு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீ என்ன அரிதாஸ்? நான் இருக்கும் என்னோட நான் கற்றது. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க பாருங்க. பிறர் பொருட்களை எரிக்கிறதுல உங்களுக்கு வெட்கம் இல்லைமா? இந்த சாயசமா அவங்களுக்கு தான் வேண்டும், எனக்கு அல்ல.
அது எனக்கு வேதனை கூட உருக்கிறது. நேற்று சரியான நேரம் ஆகிவிட்டது போலத்தான், எந்த சந்தேகமும் இல்லை. உள்ளே என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க நான் காத்திருக்க அதற்குள் முடியவில்லை. சுவையான ஒன்று இருக்கிறது. இந்த சுவையான ஐஸ்கிரீமை சாடி. கைகள் விட்டு வைங்க. எனக்கு ஒண்ணே ஒரு பாக்கெட் இருக்குது, அதுவும் ரொம்ப குறைவான ஐஸ்கிரீம் தான் இருக்குது. அப்படி இருக்கையில இது எனது உரிமை. அத்தகைய கரண்டி உணவுக்கு ஏற்றதல்ல என்பதே தெளிவாக உள்ளது. எந்த அளவுக்கு பெரியதாக வேண்டும் என்பதை பார். இப்போது போகலாம். வெப்பமான கோடை நாளில் ஐஸ்கிரீம் போன்ற இதமாக ஏதும் இல்லை. எங்களுக்கு நனைத்து கொடுக்க முடியுமா? இல்லை. உங்களின் நாக்குகளை அடுக்கிக் கொள்ளுங்கள். பேராசை. கேட், உங்களுக்கு என்ன ஆனது? அவள் கொஞ்சம் கடினமானவள். ஆம், நான் அவரை பற்றாக்குறையிலிருந்து காப்பாற்ற எப்படி என்று நான் அறிவேன். கோலுப்படி உதவும். பெண்களே, நீங்கள் மிகவும் நன்றி. உங்களை இல்லை என்றால் நான் என்றென்றும் உறைந்து போயிருப்பேன். இப்போதெல்லாம் நான் வெந்து கொண்டிருக்கிறேன். மீதமுள்ள இறைச்சியை உங்களால் சமைக்க ஒரு சிறந்த வாய்ப்பு. கூடுதலாக கச்சைப்படம் அல்ல. ஒரு ருசியான கபாப் சாப்பிடுவேன். நான் பசிக்க ஆரம்பித்து விட்டேன். கேட், உன் எரியும் தொப்பி என்னை காப்பாற்றியது. ருசியானது. நான் உண்மையிலேயே சுவையாக கொண்டாட்டிய மாமிசம் சமைத்தேன். நன்றி கேட். மான்சவுடைக்கின் ஆசாமிஷ மாமிசமைக்கு ஆண்டோ சிடிக்குமான என்பறியுள்ள நோடல்லாவை அனைவரும் விரும்புகிறார்கள். நானும் விதிவிலக்கு அல்ல. ஏ, நீ என்ன செய்தாய்னு பாரு. ஓப்ஸ், கவலைப்படாதே, நான் அதை இப்போதே சரிபடுத்துகிறேன். வலிக்கிறது, மன்னிக்கவும். மூடிகளை பரப்புவதை நிறுத்து. நான் இனி அவ்வாறு செய்ய மாட்டேன். இப்போது நான் சுவையான நூடலாவை மட்டும் சாப்பிடுவேன். சிலி, நீ சாக்லேட் பேஸ்ட் கனவுகளில் கூட பார்க்க முடியாது. ஆனால் நான் அதை முயற்சி செய்ய முடிந்தது. அனைவரும் எவ்வளவு பேர் ஆசைக்காரர்கள். ஆனால் உண்மையில் எனக்கும் ஒரு சொட்டு கூட கிடைக்கவில்லை. ரொம்ப நல்லது. ஐயோ பெண்களே, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என் கை ஜாடியில் சிக்கிக் கொண்டுள்ளது. நீங்கள் எந்த நண்பராகாமல் இருக்கிறார்கள். நாங்கள் மிகவும் பேராசையானவர்களாக இருந்தாலும். வாங்க நகரு. இன்னும் கொஞ்சமே இருக்கு. இன்னும் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஓ, பாட்டிலில் கொஞ்சம் பெஸ்ட் இன்னும் இருக்கிறது, குறிப்பாக நம் கையில். உங்கள் உதவிக்கு மிகவும் நன்றி. பாட்டிலை என் கையில் வைத்து இருக்க வேண்டும் என நினைத்தேன். ஓ, இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. கேட், பூட்டை திறக்க உன் தடவை ஆகும். இது நல்ல வாசனை இல்லாம இருக்கிறது. அப்படின்னா இல்லை. ஒரு அழுகிய மற்றும் மிகவும் துர்நாற்றமிக்க சீஸ் ஒரு துண்டு எண்ணெய்க்காக உள்ள காத்திருக்கிறது. பெண்களே, இது என்னால் சாத்தியமில்லை. என் நினைப்புல ஜூலி மற்றும் நானும் உங்களுக்கு கையை கொடுப்போம். நிச்சயமாக உங்களுக்கு சீஸ் உங்க வாயில் வைக்க உதவும். நான் ஹம்பீர் எரிந்து விட்டேன். ஜூலி, உன் தலாப்பியத்தில் என்ன இருக்கிறது? ஆஹா, நாங்கள் இறுதியாக சுதந்திரம் பெற்றோம். ஹூம், உங்கள் முதல் பணிக்குறிப்பு திரையில் உள்ளது. நீங்கள் ஒரு கேக் செய்ய வேண்டும். உங்களுக்கு 5 நிமிடங்கள் உள்ளது. எல்லாம் தெளிவா? சாம், செஃப், நண்பர்களே, தொடங்குவோம். நாங்கள் ஒரு வட்ட வடிவத்தை எடுத்து வட்டத்தை வெட்டுகிறோம். இதோ எதிர்கால கேக்கின் அடுக்குகள். சரி நண்பா, நாங்கள் அதை அழகாக செய்ய போகிறோம். ஒரு வட்ட வடிவம். ஒரு நிமிடம் காத்திரு. நீ கேக்கை கெடுப்ப. ஓ இல்ல, இந்த குழப்பத்தை பாரு. நான் எல்லாவற்றையும் சரி செய்வேன். இங்கே ஒரு மலை. பெண்கள் அடுத்தது என்ன செய்ய போகிறார்கள்? இந்த பசங்க வெல்லவே மாட்டாங்க. சரி, இங்கே ஒரு பேரிக்காய் இருக்கு. அதை துண்டுகளாக வெட்டுவோம். நல்லா இருக்கு. அடுத்தது நிறங்களை சேர்ப்போம். அந்த ஊதா நிற கிறுக்குகளை காணுங்கள். அது மிகவும் அழகாக இருக்கிறது. கேக்கை அலங்கரிப்போம். என்ன? அமைதியாக இரு ராபின். எனக்கு பரிகளின் ஐடியாவை விட சிறந்த ஐடியா இருக்கிறது. மலைக்குள் ஒரு சுரங்கம் தோண்டுவோம். என்ன சொல்கிறாய்? ஷப்பு,
நான் உங்களுக்கு உதவுவேன். ஒரு சுரங்கம். வாவ், நீங்கள் அருமையாக செய்கிறீர்கள். நான் பெண்களுக்காக ஒரு பரிசு தயாரித்துள்ளேன். தவறு பிழை நான் சீராக இருக்கிறேன். இனிப்பு ஸ்ட்ராபெரி சிரப்பை சேர்க்கும் நேரம். அது ஒரு நீரூற்று அல்லது நீர்வீழ்ச்சி போல கீழே பாயற்றும். வாவ், அப்படி நிச்சயமாக நாங்கள் பெண்களை வெல்ல முடியாது. அமைதியாக இரு. எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. நாம் ஒரு கார், ஒரு விமானம் அல்லது ஒரு ரயிலை சேர்த்தால் எப்படி இருக்கும்? நான் அதை மிகவும் வேகமாக கட்டுவேன். இதோ ஒரு ரயில்வே மற்றும் வாகனங்கள். எனக்கு இந்த யோசனை அருமையாக தோன்றுகிறது. வண்டிகளில் இனிப்புகள் இருக்கப் போகின்றன. சரியானது. நேரம் முடிந்தது. நண்பர்களே, நீங்கள் என்ன தயாரித்தீர்கள்? பெண்கள் குழு பரிகளுடன் ஒரு இளஞ்சிவப்பு கேக் செய்தது. சுவாரஸ்யமாக இருக்கிறது. பயங்களே, நீங்கள் போஸ் உங்கள் சிறந்ததை செய்தீர்கள். கேக் மிகவும் சுவையாக இருக்கிறது. வாவ், ரயிலும் சாப்பிடக்கூடியது. பயங்கள் வென்று விட்டார்கள். உங்கள் அடுத்த பணியாக நூடுல்ஸ், ஸ்பெகட்டி அல்லது பாஸ்தா சமைக்க வேண்டும். என்னை ஆச்சரியப்படுத்துங்கள். சிறப்பானது. ஓஹோ, நிறுத்து. மாவை ஊற்று. நாம் மெதுவாகவும் கவனமாகவும் வேலை செய்ய வேண்டும். இதை மேசையில் உருட்டுவோம். இப்போது இதை மிகவும் மெல்லியதாக செய்கிறோம். ஜானிஸ், அத பாருங்கள். ஏய், எங்களை தொந்தரவு செய்யாதே. எனக்காக எல்லாவற்றையும் ரோபோட் செய்துவிட்டால் நான் ஏன் சமைக்க வேண்டும்? ஆஃப். ஏன் ஏதோ எரிகிறது போல வாசனை வருகிறது. ஓ, ரோபோட் போதும். நிலைமையை சரி செய்வோம். இப்பொழுது சில நிறங்களை சேர்க்கிறோம். இது மிகவும் அழகாக இருக்கும். அதை பாருங்கள். நிச்சயமாக சமையல்காரரை ஆச்சரியப்படுத்த போகிறோம். கொஞ்சம் காத்திருங்கள். ஏய், நீ என்ன செய்கிற? முடியாது. பெண்கள் எங்கள் நூடுல்ஸை கெடுத்து விட்டார்கள். அலைப்படாதீர்கள். எனக்கு ஒரு மாற்று திட்டம் உள்ளது. நாங்கள் என் கருவியை பயன்படுத்த போகிறோம். வாவ், ரோபோட், நீ ஒரு மேதை. நான் மீதமுள்ள மாவை பயன்படுத்த போகிறேன். நல்லது. அழகாக இருக்க சில பிரகாசமான நிறங்களை சேர்க்கிறேன். ரோபோட், எனக்கு உன் உதவி தேவை. இல்ல. உன் கொக்கு, அதுதான் நான் தேடியது. ஒரு இளஞ்சிவப்பு சுவர் எப்படி இருக்கும்? நாங்கள் எங்கள் குழாயை நிறுவுவோம். அது குழாயிலிருந்து நேரடியாக நூடுல்ஸ் பாய்வதை போல இருக்கும். அதுதான் உன் திட்டமா? கமீஸ் கொண்டு செய்யப்பட்ட இனிப்பு நூடுல்ஸை சுவைக்கும் போது சமையல்காரரின் முகத்தை பார்ப்போம். ஸ்ட்ராபெரி சாஸ், அருமை. முடிக்க நேரம் கிடைக்கவில்லை, ஆனால் இது நிச்சயமாக மதிப்புள்ளது. பாருங்கள். நேரம் முடிந்தது. இந்த முறை நீங்கள் என்ன தயாரித்துள்ளீர்கள் என்பதை பார்க்க நேரம் வந்துவிட்டது. பெண்களின் அணியுடன் தொடங்கலாம். நான் இனிப்பு நூடுல்ஸ் முன்பு சாப்பிட்டுள்ளேன். இவை வண்ணமயமான நூடுல்ஸா? இல்லை, அவர்கள் வெற்றியாளர்கள் இல்லை. சுழுக்களை ஒன்றாக சேருங்கள். உங்கள் அடுத்த பணிகள் மக்காரூன்கள். இனிப்பு, நாங்கள் அதை செய்யலாம். மாவுடன் தொடங்குவோம் மற்றும் இனிப்பு பன்ஸ் அல்லது குக்கீஸ் செய்வோம். இது ஏற்கனவே நல்ல வாசனை வருகிறது. அற்புதம். இப்போது சில கிரீம் மற்றும் சில நீல கொத்துமல்லி சேர்க்கிறோம்.
இது அதிசயமாகவும் மிகவும் ருசியாகவும் உள்ளது. பாருங்க, இங்க ட்ராவல் சிமெக்ரூன்ல பேச்சலாம், இங்க ராயல் சொல்ல முடியாது. யார் எறிந்தது? உணவு போர். TV Venga lights on ice cream soft launcher. நம்மளோட ஃப்ரீமியா என்ன வீழ்ச்சிகளாய் பண்றதை நீங்க ஏற்கனவே அறிவோம் ஒன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, அவள் ஐஸ்கிரீம் கேட்பாள் என்பதில் சந்தேகமில்லை. சரி, சமையலுக்கு தயாராகலாம். ஓ சரி, நான் அந்த பச்சை ஐஸ்கிரீம் பந்தை எடுத்து ஒரு வாஃபிள் கானில் வைக்க வேண்டும். சிறப்பு. இப்போது எனது பிடித்த முதலை பொம்மையை எடுத்துக்கொள்வோம். இதோ இது. உன்னை தேவை நண்பா, ஆனால் உன் தலை மட்டும். இதை ஐஸ்கிரீமில் வைக்கலாம். இப்போது சில போக்கி குச்சிகளை எடுத்து இந்த குச்சிகளால் ஒரு ப்ரோபெல்லர் செய்யலாம். அதற்கு பிறகு நாங்கள் சில ட்விக்ஸ் எடுப்போம். அதை பக்கங்களில் செருகவும். பிறகு நாங்கள் மில்கி வே எடுக்கிறோம். இங்கே ட்விக்ஸில் 2 கம்மி கரடிகள் சேர்க்கவும். இப்போது நமக்கு ஒரு பாம்பார்டியர் முதலை ஐஸ்கிரீம் உள்ளது. இது நீங்கள் ஒரு சிறந்த படைப்பு என்று அழைக்கிறீர்களா? சரி, இப்போது என் முறை. ஒரு சிறந்த ஐஸ்கிரீம் எப்படி செய்வது என்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நாம் என்ன தேர்வு செய்ய வேண்டும்? எனக்கு இந்த சாக்லேட் துளிகள் தேவை. முதலில் நான் அவற்றை உருக்க வேண்டும் ஒரு பர்னர் கொண்டு. இது மிகவும் வேகமாக இருக்கும், சில நிமிடங்கள். அடுத்ததாக நாம் ஒரு வாஃபிள் கோனை எடுத்து அதில் மூழ்கடிக்கிறோம். அத சில ஸ்பிரிங்கிள்ஸ்லும் மூழ்கடிக்கலாம். சிறப்பு. இப்போது நாங்கள் நீல கொத்துமல்லி சுவை கொண்ட ஐஸ்கிரீமை எடுத்து பாஸ்தா இயந்திரத்தில் வைக்கிறோம். அதை இயக்குங்கள். அப்படியே உங்கள் கைகளை உயர்த்துங்கள். நான் கிண்டல் செய்கிறேன், நீங்கள் பயந்தீர்களா? சரி, நான் ஒரு அழகான ஐஸ்கிரீம் கோன் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். அந்த வடிவத்தை பாருங்கள். ஓ ஆம், இது ஒரு ஐஸ்கிரீம் பாஸ்தா. இப்போது நாம் சில மார்ஷ்மெல்லோக்களை எடுக்கிறோம். உருவாக்குறோம். அதுக்கப்புறம் வெள்ளை டாப்லரோன் எடுக்கிறோம். ஒரு முக்கோணத்தை நீல ஐசிங்கில் மூழ்கடிக்கிறோம். சரியானது. அதை கொண்டு ஐஸ்கிரீமை அலங்கரிக்கிறோம். இது உங்களுக்கு ஏற்கனவே ட்ராலாலா நினைவூட்டுகிறதா? சரி, இப்போது ஒரு கமி சுறாவை எடுத்து அதை வெட்டி என் ஐஸ்கிரீமில் சேர்ப்போம். அருமை, நான் அதை பெற்றுவிட்டேன். பாட்டி, உங்கள் பேத்திக்காக நீங்கள் என்ன யோசித்தீர்கள்? அது எரியாமல் இருக்க நான் அதை கிளறுகிறேன். இப்போது நான் ஒரு கப் கேக் அல்லது கப் கேக்கின் காகித அச்சை எடுக்கிறேன் மற்றும் அதில் வெள்ளை சாக்லேட்டை வைக்கிறோம். பின்னர் அது இன்னும் உறைந்திருக்காத போது அதை முழுவதும் பரப்ப வேண்டும். இப்போது அந்த சிறிய வெள்ளை சாக்லேட் கப் பாருங்கள். இப்போது நாங்கள் ஒரு கைப்பிடியை எடுக்கிறோம். கிராமல் ஐஸ்கிரீம் எடுக்கவும். என்ன பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதை உள்ள வைக்கலாம். நமக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம், வெனிலா ஐஸ்கிரீம் தேவைப்படும். ஒவ்வொன்றும் ஒரு பந்து பயன்படுத்துவோம். இப்போ ஒவ்வொரு பந்தையும் பேஸ்ட்ரி பைல வச்சு உருளையா பிழிகின்றோம். அதை ஒன்னா உரட்டி என் சாக்லேட் கோப்பையில பிழிகின்றோம். இப்போது நாங்கள் ஒரு ஸ்டாண்ட் பயன்படுத்தி ஐஸ்கிரீம் கப்பை மேல் வைப்போம். அழகான முகத்தை உருவாக்கி பாலரினா கப்புச்சினோ தயாராக உள்ளது. மியா, அதை முயற்சி செய். வாவ், இது மிகவும் அழகாகவும் சுவையாகவும் இருக்கிறது. வாவ், அதை பாருங்கள், அது கப்புச்சினோ பாலரினா. நான் அவரின் ரசிகன். அதை முயற்சிப்போம். வாவ், இந்த ஐஸ்கிரீம் ருசியாக இருக்கிறது. இன்னும் என்ன இருக்கிறது? வாவ், இந்த க்ரோகோடிலோ பம்பாடிலோ. வாவ், அது குளிர்ச்சியாக இருக்கிறது. ஏன் தலை போய்விட்டது? சரி, இப்போது அதை முயற்சிக்க விரும்பவில்லை. ஓ, இது ட்ராலாலேலோ ட்ராலாலா.
பனிக்கூழ் விசித்திரமா இருக்கு. இத பரிசோதிப்போம். இது சுவையா இருக்கு. வாவ். ஆனா நான் இன்னும் வெற்றிய பாட்டிக்கு தருவேன். ஓ நன்றி செல்லமே. நீ கப்புசினோ பாலரினாவை விரும்புவதை எனக்கு நினைவில் இருக்கிறது. இப்போ எனக்கு என்ன வேண்டும் என்று தெரியும். எனக்கு ஒரு சாண்ட்விச் வேண்டும். எனக்கு மிகவும் பசிக்கிறது. நிச்சயமா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். முதல்ல நம்ம ஒரு டோஸ்ட் செய்வோம். அது வறுக்கப்படுற வரை செஞ்சிருக்கோம். மற்றும் இப்போது நூடல்லாவை எடுத்துக்கொள்வோம். அதை முழுவதும் டோஸ்ட் மீது பரப்புங்கள். மற்றும் நிச்சயமாக மற்ற பாதியில பீனட் பட்டர் சேர்க்க போகிறோம். சில வாழைப்பழங்களை வைத்து அதை இரண்டாவது டோஸ்டுடன் மூடுங்கள். இறுதியாக டோஸ்ட் மீது போனேகா அம்பலாபோவை வரைய சாக்லேட் ஐசிங்கை பயன்படுத்துகிறோம். அது ஒரு டயர் உடலுடன் உள்ள தவளை. அது அற்புதமாக இருக்கிறது. சூப்பர். அத பாருங்கள். எனக்கு இது மிகவும் யதார்த்தமாக தோன்றுகிறது. நான் ஒரு மேதை. வாவ், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஓ ஆமாம், அது மிகவும் நல்லது. செல்லமே சரி, என் டோஸ்ட் தயாராக உள்ளது. நாம் என்ன செய்யலாம் என்று பார்ப்போம். டோஸ்டில் உருகிய சீஸ் வைப்போம். பின்னர் சில லெட்டூஸ் இலைகளை சேர்ப்போம். ஒரு தக்காளி, சில வெள்ளரிக்காய், மற்றொரு டோஸ்ட் வைத்து மூடுங்கள். இப்போது நாங்கள் ட்ரூலி மேரோ ட்ரூலிசினோ ஐசிங்கை பயன்படுத்தி அதை மேலே வரைவோம். நிறமுள்ள ஐசிங்கையும் பயன்படுத்துவேன். ஓ, இது மிகவும் ஒத்திருக்கிறது. பாட்டி எல்லா நவீனங்களையும் அறிவார் இல்லையா? இது ஒரு அழகான மீன் பூனை இல்லையா? நான் சிறப்பாக செய்தேன். இறுதி தொடுதல். இது தயாராகிவிட்டது. ஆமம்மா, இது கொடுமை. நான் இப்போது டோஸ்ட் செய்கிறேன். பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் டோஸ்டில் ஒரு சாலட் வைக்கிறோம். பின்னர் சீஸ், பின்னர் ஹாம், பின்னர் மேலும் சீஸ் மற்றும் மேலும் ஹாம் மற்றும் மேலும் சீஸ் மற்றும் மேலும் ஹாம் மற்றும் நிச்சயமாக அதற்கு பிறகு நான் ஐசிங்குடன் பிரிப்ரி பிரடாவின் வரைய போகிறேன். அதற்கு மிகவும் பெரிய கால்கள் இருக்க வேண்டும். இப்போது இதை வண்ணமிடுவோம். அனைத்து விவரங்களையும் மறக்காதீங்க. அருமை. எல்லா வெள்ளையும் முடிஞ்சிட்டு இப்ப பச்சையை தயாரிக்கிறோம். அது வேலை செய்தது. ஓ மியா, இதை விரும்புவாள். சாப்பிட தொடங்குங்கள். இங்கே உங்களுக்கு. வாவ், செஃப் சாண்ட்விச்சுடன் தொடங்குவோம். இதை முயற்சிப்போம். இது முஷாம் சுவைஸ் இருக்கு, ஆனால் ரொம்ப உலர்ந்ததா உள்ளது. இது என்ன? ஓ, இந்த சாண்ட்விச் ருசியாக இருக்குது. ஆனா இது எல்லாம் காய்கறிகள். இது மோசமா உள்ளது. எனக்கு காய்கறிகள் பிடிக்காது. ஓ, என்ன ஒரு அழகான சாண்ட்விச். அதை முயற்சிப்போம். வாவ், மிகவும் யதார்த்தமாக உள்ளது. இது நான் விரும்பும் எல்லாமே. நான் இனிப்பு சாண்ட்விச்சுகளை விரும்புகிறேன். என் சகோதரன் வென்றான். யூஹு, வெற்றி எனது. இப்போது எனக்கு ஒரு பீட்சா செய்யுங்கள். மிகவும் சுவையான ஒன்றை நான் காத்திருக்கிறேன். ஓ ஆம், காட்டுங்கள். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் முதலில் தொடங்குகிறேன். நாங்கள் ஒரு மாவு குச்சியை எடுத்து உருட்டுகிறோம் மற்றும் அழகான விளிம்புகளை உருவாக்குகிறோம். அப்படியே அடுத்ததாக தக்காளி சாஸை பிழிந்து ஒரு தூரிகை கொண்டு மாவின் மேல் பரப்புகிறோம். எப்பா ஹாமை தூவுவோம். சில சீஸ் சேர்த்து அத பேக்கிங் ஷீட்ல மாத்துவோம். சில காளான்லை சேர்த்து அத ஓவனில் அனுப்புங்க. மிகவும் சரி. உங்கள் பீட்சா எப்போதும் எரியாமல் இருக்க டைமரை அமைக்க மறக்காதீர்கள். பீட்சா இப்போது முழுமையாக சமைந்திருக்க வேண்டும். ஓ, இது தயாராகிவிட்டது. என்ன நடந்தது? என் பீட்சா ஏன் சுருங்கி விட்டது? ஓ கட்டர். எனக்கு ஒரு யோசனை வந்தது. அதை டுன் 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 சஹூருடன் பரிமாறுவோம். சிறந்தது. நேட், வா செல்லமே, எழுந்திரு. உனக்கு சமையல் செய்ய நேரமாகிவிட்டது. ஹலோ. ஓ, இது என்ன? ஓ, நான் மாவிலிருந்து சமைக்க தெரியாது. இதை என்ன செய்யலாம்? ஒரு முறை நான் ஒரு கார்ட்டூனில் பார்த்தேன். மாவை ஒரு விரலில் சுழற்றலாம், எல்லாம் சரியாக இருக்கும். இல்லை, அது வேலை செய்யவில்லை.
சரி, எளிய வழியில் போகலாம். நான் ஒரு பீட்சா ஆர்டர் செய்றேன். அது கண்டிப்பாக சுவையாக இருக்கும். கூரியர் விரைவாக கொண்டு வந்தால் மட்டுமே. ஓ ஆம், இது ஒரு உறைந்தது. அதை உருக விட தேவையில்லை. நாங்கள் அதை இங்கே பீரங்கியில் வைப்போம். மேலும் பீரங்கியை ஒரு கிராமலால் அலங்கரிப்பேன். அப்படியே ஒரு சிறந்த பரிமாறல் இல்லையா? ஓஹா சரி. இப்போது இது ஃப்ரீடோ காமலோ புஃபோ பார்டெலோ பாருங்கள். எவ்வளவு படைப்பாற்றல் கொண்ட நபர் நான். சிறப்பு செல்லமே. சரி, நான் ஒரு வாணலியில் பீட்சா செய்ய முடிவு செய்துள்ளேன். கூடுதல் ஆரோக்கிய நன்மைகளுக்காக கொசுக்கொத்தனை சேர்ப்போம் மற்றும் அதை தட்டில் மாற்றுவோம். ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான ஒரு முறை அமைப்பு உள்ளது, ஆனால் நான் இன்னும் எதையும் கண்டுபிடிக்கவில்லை. சரி மியா, நீ என் பீட்சாவை அப்படியே முயற்சிக்க வேண்டும். இங்கே உனக்கு செல்லமே, சாப்பிட தொடங்கு. இது மிகவும் சுவாரஸ்யமா இருக்கிறது. ஓ, இந்த குளிர்சாதன பெட்டிக்குள்ள என்ன இருக்கிறது என்று பார்க்க விரும்புகிறேன். வாவ், ஒரு பீட்சா இருக்கிறது. அதை முயற்சிப்போம். அடடா, என் பற்கள். இது உறைந்ததா? அது சரியில்லை. வாவ், அது என்ன? டுன் 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 சஹூர் எனக்கு ஒரு சிறிய பீட்சா கொண்டு வந்தார். ஓ, இதை முயற்சிப்போம். இது அருமையாக மணக்கிறது. மேலும் இது மிகவும் சுவையாக இருக்கிறது. மற்ற என்ன இருக்கிறது? ஓ, இந்த பீட்சா மற்றவற்றுடன் ஒப்பிடும்போது சலிப்பாக தெரிகிறது. நீங்களே பாருங்கள், நான் ஏற்கனவே வெற்றியாளரை தேர்ந்தெடுத்து விட்டேன். அது சமையல்காரர். ஆம், இந்த வெற்றிக்கு நான் தகுதியானவன். நான் தான் சமையல். வாவ், எனக்கு ஸ்கிட்டில்ஸ் மற்றும் மார்மலேட்ஸ் இருக்கின்றன. மற்றும் எனக்கு லாலிபாப்களின் துகள்கள் பிளமிங்கோக்களின் வடிவத்தில் இருக்கின்றன. நான் சின்ன சின்ன பால்களை கவனிக்கல. சூப்பரா இருக்குது. எனக்கு பிடிக்கும். மிகவும் ருசியாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். இதை வைத்து கேக்கை அலங்கரித்தால் எப்படி இருக்கும்? ஆம், இப்போது இதை தூவி கடையில் வைக்கவும். ஹாஹா குள் என்ன? மேலும் இங்கும் ஒரு பாட்டில் வைக்குவேன். குள் எனது யோசனை. நான் சாதாரண முறையில் பிங்க் வளைகள் மிகவும் விரும்புகிறேன், ஏனெனில் அது எனக்கு மிகவும் பிடித்த நிறம். கேக் அலங்கரிக்க இனிதாக தான் அவற்றை ஒரு கிண்டியில் ஊற்றி கிரீம் அருகில் நிறுத்துகிறேன். அது மிக அழகானது, ஆனால் மிகவும் நீளமாக இருக்கிறது. அவற்றை கிண்ணத்திலிருந்து நேராக ஊற்ற முடியும். அது என்ன? ஓ கேண்டி, அதை நீ செய்யலையா? இப்போ நான் உனக்கு காட்டுகிறேன். அது என்ன ஆண்டி? நான் அதை கோச்சு செய்யல. அப்போ நீங்க சொன்னதை நானும் நம்ப முடியல. ஆமா, முழக்கத்தில் எவ்வளவு அழகாக அலங்கரித்து உள்ளோம் பாருங்கள். நான் உடன்படுகிறேன். இன்னும் ஏலக்கணி சில இருக்கும். ஏராளமான யோசனைகள் என் மனதில் சுற்றிக் கொள்கின்றன. எதெல்லாம் பயன்படுத்துவது என தெரியவில்லை. தோராயமாக 9.5 மணி நேரத்திற்கு பின்னால் ஊஞ்சலாட பொதிக்கலாம். சிறந்தது. நான் சிறப்பாக செய்கிறேன். ருசியாக இருக்கிறது. ஓ, ஆண்டி ஏற்கனவே அதனை அலங்கரித்து விட்டார். நானும் அவ்வாறு செய்ய விரும்புகிறேன். இது காய்ந்து ருச்சியா இருக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது. கேக்கு ரொம்ப ருசியானதா தெரியுது. அதை கண்டு நாவார்த்தியா இருக்குது. என்ன ஒரு இரண்டாவது அடியை அலங்கரிக்கும் நேரமாகிறதே. வாவ், ரொம்ப நிறைய நல்லவற்று. ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு சிப்ஸ் தெரிகிறதே. அவற்றை கொண்டு கேக் அலங்காரம் செய்யலாம் என நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. நான் அவற்றை மிகவும் விரும்புகிறேன். அற்புதம். ஒரு கணம். உங்களுக்கு இந்த யோசனை எப்படி இருக்கிறது? இது பித்து பிடிப்பு. நான் எதிர்பார்க்கவில்லை. இதை பிறர் எதுவும் செய்யவில்லை. ஹஹா, அருமை. வாவ், சரி வரிசை ஆண்டி. ஆனால் நான் அதை கூட சிறப்பாக மாற்றுவேன். நான் மன உருவ மெர்மலேட்களை சதுர பலகை வடிவத்தில் கேக் மீது அலங்கரிக்கிறேன். அழகே. அவ்வளவுதானா? நான் மேலும் சேர்க்கிறேன். ஆனால் சாக்லேட், நான் நினைக்கிறேன் இது சரியானது. ஏனெனில் இது சிப்ஸ்களுக்கு போன்று முக்கோண வடிவத்தில் உள்ளது. நீங்கள் துண்டுகளை உடைத்து சுற்றி ஒழுங்காக வைத்து வையுங்கள். அதை பாருங்கள். சபாஷ் ஆண்டி, எவ்வளவு சுவையான சாக்லேட் இது. நல்ல வேலை. அப்புறம் நான் கொஞ்சம் அலங்காரமும் சேர்க்கிறேன். முதலில் நான் என் விருப்பமான ஸ்ட்ராபெரி சாக்லேட் குச்சிகளை எடுத்து செய்ய போகிறேன். குளிர். எனக்கு கூடுதலாக ஒரு துண்டு மீதம் இருக்கிறது. இது சுவையாக இருக்கிறது.
நல்ல சுவை, ஒரு நல்ல தேர்வு செய்தாங்க. காந்தி, நன்றி. நீங்களும். என்னிடம் முழு வாளி மாமரேல் எடை மற்றும் பெரு விருப்பமான பருத்தி சர்க்கரையும் மீதமுள்ளது. சரி, நான் காலி இடத்தை பருத்தி சர்க்கரையால் நிரப்ப வேண்டும். இதை என்ன செய்வது? நான் உன்னை சாப்பிட போகிறேன். ஓ, என்ன? நான் விளையாடவில்லை. நான் இந்த சுறாவை அங்கு வைப்பேன். ஆஹா, ஆனால் இதை உண்பேன். பிடித்தேன். கேண்டி, வாங்க, துணிவாக இரு. உன்னை போல இல்லாமல் ஆண்டி மொத்த பாக்கெட் இனிப்பு பாப்கார்ன் சாப்பிட்டேன். சாப்பிட்டதற்கு இப்போது நீண்ட நாளாகிவிட்டது. அது அற்புதமாக இருக்கிறது. இதோ நான் அதை உள்ளே ஊற்றுவேன், ஆண்டி செய்ததை போல. ஆனா நான் மைற்றம்சங்கள் சேர்க்கிறேன். நான் முடித்து விட்டேன். ஓ மை காட். ஓ, எனக்கு எவ்வளவு அரைத்து விழுந்த சர்க்கரை சேமங்கள் இருக்கின்றன. என்றும் எனக்கு கிரீம் மற்றும் அவர்களிடம் ஹூபா மாமரேல் உள்ளன. ஐஸ் கூட இருக்கிறது. எனக்கு ஒரு குளிர்ச்சிக்கான யோசனை உள்ளதே. நான் என் கையை நக்கி அதற்குள் சிறப்பதை துடிக்கிறேன். அப்போது இங்கே வைத்துக் கொள்ள ஒரு அரித்துக் கொள்வோம். குழிவானது. ஆனால் நான் முழுவதையும் அலங்கரிக்க விரும்புகிறேன். குழிவானது. சரி, பை. காண்டி, என்ன? இது மோசமானது. அது எனக்கு கீழ் மண்டபத்தின் அலங்காரத்தை தொடங்க நேரமா வந்து விட்டதெல்லாம். இதற்கு நான் ஸ்ட்ராபெரி கிரீமை தேர்வு செய்கிறேன். அது மிக சிறப்பு. கேக்கப்பூ. ஹா, அது ஒரு ஜோக்கு. எனது கேக்கு பங்கை மலர்ந்த கண்கள் இருப்பதாக வாழ்த்துகிறேன். எனக்கு ஆவுன் சர்க்கரை, கடைசி ஊறுகாய் மற்றும் அதை பயன்படுத்துவதற்கான ஒரு கூல் யோசனை இருக்கிறது. நான் சர்க்கரையை வெட்டுவேன். குறைஞ்ச மாதிரி. என் கண்களுக்கு ஒரு வாய் இல்லை. என் ஆசை மைக்கிக்கு கண்கள் இருந்தால். கெண்டி, உன்னிடமிருந்து ஒரு கம்பி கடன் வாங்கலாமா? உனக்கு என்ன பற்றி ஆர்வமா? கூரே நண்டா வந்திருக்குது. நாங்க நல்லா செய்தோம். ஹை பைவு. நன்றி. எவ்வளவு அழகான கேக் கிடைத்துள்ளது. இது எல்லா பக்கங்களிலும் மிகவும் அழகாக இருக்கிறது. என் வாயிலே நீர் சோரக்கிறது. நான் மேலும் சீச்சிருக்க முடியாது. நீளமானது. காண்டி, நீ உண்டல சுவைக்கணுமா? ஓ, நன்றி. நான் மேல் தூண்டை எடுக்கிறேன். எனக்கு என் பாட்டிலில் உள்ள ஸ்ட்ராபெரி ஸ்பிரிங்கிள்ஸ் சுவைக்க மிக்க விருப்பம். கூல். இது ரொம்ப சுவையாக இருக்கும் என்று நான் உறுதியுடன் சொல்கிறேன். அது உண்மையிலேயே அப்படித்தான். இது மிக அருமையானது. வீசி எரியப்பட்டது. மிகுந்த மகிழ்ச்சி. சரி ஆண்டி, இது உன் முறை. ஹுரே! நானும் மேலடுக்கில் தொடங்கி சில்பு மற்றும் சிறுதுளிகள் உள்ள ஒரு துண்டை பரிபட்சிக்கிறேன். கண்டிக்கு மிகவும் பிடித்திருந்தால் அப்போ அது எனக்கும் நிச்சயம் உணர்ச்சியாக இருக்கும். அவ்வாறு. ஆம், இது மிகவும் வாங்க காந்தி. இந்த பிங்கணமாக வடிவமைக்கப்பட்ட லாலிபாப்புகளை பார்த்தவுடனே எனக்கு ஆவில் மகிழ்ச்சி. அவற்றை கேக்குடன் முயற்சி செய்ய முடியாது காத்திருக்கிறேன். அது இன்னும் சுவையாக இருக்கும் என நிச்சயமாக நம்புகிறேன். ஆம், நான் சரியாக நினைக்கிறேன். பவும் சுவையானது. மேலும் மார்மலேட், மேலும் லாலிபாப். மன்னிக்கவும் கென்னி, ஆனால் நான் இன்னும் எதிர்பார்க்க முடியாது. நான் ஒருபோதும் சிப்ஸ் மற்றும் மார்மலேட்டுடன் கேக் சாப்பிட்டதில்லை. ஓ அப்படி, அது குளிர்வதற்கேற்ப இருக்கிறது. எனக்கு பிடிக்கும். நன்றாக. மூன்றாவது அடுக்கு கேக்கையும் சாப்பிட நேரமாகிவிட்டது. ஓ, அது நக்கலாட்டம் மற்றும் மிகவும் சுவாரஸ்யமானது. இது போல மந்திரமானது. ஜெல்லி கண்களுடன் சேர்ந்து இது இன்னும் இனிப்பு. நாயின் முடியும் மிகவும் மென்மையானது. சொல்ல வார்த்தைகள் இல்லை. காண்டி மூன்றாவது துண்டை தொடர்ச்சியாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். நானும் அடங்க மாட்டேன். சாக்லேட் உருகி கேக் மற்றும் பருத்தி மிட்டாயுடன் சேர்ந்து அசத்தல் இருக்கு நண்பர்களே. எனக்கு இது மிக விருப்பம். ஆஹா, மார்மலேடு கண்கள் அப்படியே அற்புதமானவை. இங்கு கேண்டி என் கையில் கொடுத்த கம்மை ருசிப்போம். சரி, இப்பயாவது 4 புட் போட போகிறேன். ஹா, அது கியூல். கேண்டி, இன்னும் வேண்டும் என்கிறாயா? கண்டிப்பாக இந்த கேக் ஒன்றாக சாப்பிடுவோம். சரி, வருவேன். நான் துணி உள்ளவன். என்
இந்த டால்பின் இது நிச்சயம் சுவையான நிறைய கலந்து விட்டேன். என்னுடைய கூட சொல்லாதே. இனிமேல் நான் செய்ய முடியாது. எங்கள் செட்டான். வாவ், நான் முதல்ல போகலாமா? இங்கே என்ன இருக்கிறது? இது ஒரு பாப்பெட். மிகவும் சிறியது, மிகவும் அழகாக இருக்கிறது. இப்போது நீ ஆஹா, எனக்கு பெரிய பாபெட் இருக்கிறது. ஹா, இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. இதை விளையாடாமல் இருக்க முடியவில்லை. அற்புதம். உன் பணி. ஆமா, வாவ். ஹே, வாவ், இது எனது. உன்னுடையதை விளையாடு. சரியாக, ஆனால் இது மிகவும் சிறியது. இதனால் எப்படி விளையாடுவது? நான் அதை செய்ய முடியவில்லை. உங்க கைகள் மிகவும் பெரியதா இருக்கின்றன. ஆம், நமக்கு சிறிய கைகள் தேவை. எனக்கு சில இருக்கின்றன. அதனால் விளையாட மிகவும் எளிதாக இருக்கும். ஓ, ஏதோ தவறாகிவிட்டது. மன்னிக்கவும், நான் மீண்டும் செய்ய மாட்டேன். ஆனால் எனக்கு இன்னொரு யோசனை உள்ளது. நான் கொஞ்சம் க்ளூ மற்றும் ஒரு முடிமுள் எடுப்பேன். அந்த முடிமுள்ளில் க்ளூவை போடுகிறேன். அருமையான வேலை. இப்போது முக்கியமான விஷயம், முயற்சி செய். எனக்கு மிகவும் குளிர்ச்சியான முடிமுள் வடிவமைப்பு இருக்கும் என்று நினைக்கிறேன். இதை முன்பு பார்த்திருக்க மாட்டீர்கள். முடிமுள், முயற்சி செய். இப்போது நான் நவீனமாக இருக்கிறேன். ஹா, மைக், நீ அடுத்தவர். என் பாப் இட். இதனோட என்ன சுவாரஸ்யமானது செய்யலாம். ஒரு யோசனை. எனக்கு கத்தரிக்கோல் இருக்கிறது. இப்போது நாம் அதை வெட்டுவோம். இல்லை இல்லை இல்லை, தலையிடாத. நான் உண்மையில் விரும்பவில்லை, ஆனால் இது சுவாரஸ்யமாக உள்ளது. நான் செய்துவிட்டேன். நான் ஒரு மேதை. என் ஐபோனுக்கான இந்த கேஸ பாருங்கள். ஓ, வாவ், இது சரியானது. நீ அதோட விளையாட முடியாது. ஆனால் நீங்க வேற ஏதாவது யோசிக்கலாம். எனக்கு ஒரு அருமையான யோசனை இருக்கு. வழக்கு தொடர்வதும் சுவாரஸ்யமான விஷயங்களை கண்டுபிடிப்பதையும் நான் விரும்புகிறேன். இப்போ நான் ஒரு அருமையானதை உருவாக்க போகிறேன். நீங்க எல்லாரும் மகிழ்ச்சி அடைவீர்கள். இதை செய்யலாம். வாவ், என்ன ஒரு கனவு. நாம் ஒரு படம் எடுக்க வேண்டும். அப்படியா? எனக்கு இதை இனி தேவையில்லை. வாவ், எல்லாம் தயார். வாவ், என் யூனிகாரன். இன்னும் ஒரு விஷயம், இதை ட்ராப் என்று அழைக்கிறார்கள். இப்போது இது ஒரு பை. இதில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் சேமிக்கலாம். வாவ், அது குழு குழு. எனக்கும் ஒன்று வேண்டும். என்னுடையது. நான் அதை எனக்காக உருவாக்கினேன். பொறாமைப்படுங்கள். வாங்க, நாம் விளையாடிக் கொண்டே இருக்கலாம். வாவ், இப்போது நான் முதலில் இருக்கலாமா? வாருங்கள். ஓ இல்லை, அதற்குத்தான் நான் பயந்தேன். எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. மைக், திறக்கவும். சரி, என்னிடம் என்ன இருக்கிறது? ஓ, என்ன ஒரு நிம்மதி. நான் உங்களை விட அதிர்ஷ்டசாலி. என்ன ஒரு சிறிய விஷயம். நான் அதை சாப்பிடுவேன். எனக்கு எதுவும் உணரப்படாது. மைக், ஏன் என்னை பயமுறுத்துகிறாய்? இனி அப்படி செய்யாது. சரி, நாம அதை சாப்பிட வேண்டும். இங்கே வா, அருவருப்பான ப்ரோக்கோலி. அவள் அதை எப்படி சாப்பிடுறாள் என்று பாருங்கள். அவள் முழுவதும் அழுக்காக இருக்கிறாள். நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள்? வாங்க. ஓ இல்ல, நான் அதை சாப்பிட விரும்பவில்லை. ப்ரோக்கோலி மோசமாக தெரிகிறது. ஆனால் நான் அதை சாப்பிட வேண்டும். எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. நான் அதை சாப்பிட முடியாது. நல்லா சாப்பிடு. நன்றாக மென்று சாப்பிடு. எனக்கு இதெல்லாம் ஏன் தேவை? நான் இதை விழுங்க முடியவில்லை. இது மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. அதை மென்றுவிடு. இதோ பேராசைக்காரன். நீ என்ன ப்ரோக்கோலியால அடிச்சியா? நீங்க நல்லாவே தெரிஞ்சுக்குவீங்க. சரி, ப்ரோக்கோலி, உன்னுடன் நான் முடித்து விட்டேன். இதோ அதுதான். இல்லை. ஆமாம். சரி, அப்படியானால் சீக்கிரமே நல்லது. அதை சுவைக்காமல் விழுங்கி விடுவேன். எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு பிடிக்காவிட்டாலும் எல்லாவற்றையும் சாப்பிட வேண்டும். நான் எல்லாவற்றையும் சாப்பிடுவேன். ஒரு துண்டும் விடமாட்டேன். இதுதான் கடைசி. அதுதான், நான் அதை விழுங்கி விட்டேன். ஓ இல்ல இல்ல, ஏதோ தவறாக உள்ளது. நீங்கள் முழுவதும் பச்சையாக இருக்கிறீர்கள். பிபி, நீ என்ன செய்ய போகிறாய்? அட, என்ன வாடை? மைக், திறந்து விடு. இல்லை பிபி. சரி, எனக்கு இங்கே ஒரு சிறிய கண் இருக்கிறது. சரி, நீ மைக். ஓ ஆமாம், எனக்கு பெரிய கண் இருக்கிறது. எவ்வளவு குளிர். சூசி, உன்முறை. ஆம், வாவ், இதை பாருங்கள். எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. மிக பெரியது. இது என் கண். உன் கண்களை பாரு. சீச்சி, நான் போட்டு சாப்பிடுறேன்.
நான் இதை எரிந்தால் என் வாயில பிடிக்க முடியுமா என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். அது வேலை செய்தது. மூன்றாவது கண் என் வாயில் உள்ளது. மிகவும் மென்மையான மற்றும் சுவையான கமி கண். நான் இன்னும் சாப்பிட்டிருப்பேன். அது எனக்கு போதவில்லை. நான் இப்போது இங்க இருக்கிறேன். இது மிகவும் பெரியதும் சுவையானதும். தயவு செய்து நான் செய்யலாமா? இல்லை, என் கண். வாங்க, அதை கடிக்க எவ்வளவு வலியாக வேண்டும்? ரொம்ப மோசமா? என் கண் உனக்கு கிடைக்காது. ஆம், நான் செய்வேன். அதை திருப்பி கொடு. வாவ், அது ஒரு போராட்டம். இப்போ அது உடைந்து விட்டது. மன்னிக்கவும். இதோ திரும்ப எடுத்துக்கொள். அது உன்னுடையது. இல்ல இல்ல நான் என்னை மீட்டெடுக்க எப்படி என்று தெரியும். வாங்க, இதோ ஒரு கரண்டி எடு. அப்படியே இதை சாப்பிடுவதும் மிகவும் வசதியாக இருக்கிறது, ருசியாக இருக்கிறது. நான் நிறுத்த முடியவில்லை. இது மிகவும் சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கிறது. இப்போது நீங்க இதை கடிக்கலாம். அற்புதமான மாமர்லேட். எனக்கு இன்னும் வேண்டும். எனக்கு இன்னொரு பாதி இருக்கிறது. என் வாழ்க்கையில் சிறந்த மாமர்லேட். இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. சூசி, உன் கண். அப்படியே நான் கடிக்க முடிந்தால் எனக்கு ஸ்பூன்கள் ஏன் தேவை? கடித்து மென்று விடு. ஓ சூசி, உனக்கு அவ்வளவு பசிக்கிறதா? கைஸ், நான் இதை அகற்ற முடியவில்லை. உனக்கு சரியான பாடம். கவனமாக சாப்பிட கற்றுக்கொள். அது நகைச்சுவையாக இல்லை. ஓ சரி, அவளுக்கு உதவுவோம். இங்கே வா, உன் கண்ணெடுத்து விடுவோம். அந்தோ அது வழுந்து போயிற்று. எவ்வளவு தூரம் பறந்தது பாருங்கள். ஒரு துண்டு கொடு. என் கண், நீ முடியாது. நான் உனக்கு அனுமதிக்க மாட்டேன். காகிதம், கத்தி. யார் வெல்வார்கள்? நான் வென்றேன். அப்போ அதை திற. இது ஒரு பர்கர். எவ்வளவு பெரியதும் ருசிகரமானதும். அதை விரைவில் சுவைக்க விரும்புகிறேன். அது உனக்கு மிகுந்த அதிர்ஷ்டம். எனக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டம் இருக்கும். ஓ இல்லை, இது மிகவும் சிறியது. அதுதான் உன் அதிர்ஷ்டம். சரி, இப்போது எனக்கு ஒரு சாதாரண பர்கர் இருக்கிறது, ஆனால் இது நிச்சயமாக மிகவும் சுவையானது. முதலில் உன் பர்கரை சாப்பிடு சூசி. என்ன? சரி, நான் எப்படி இருக்க முடியும்? ஓ இல்லை, எனக்கு ஒரு யோசனை வந்தது. அழுக்காகாம இருக்க நாப்கின் எடுப்பேன். அருமை. அது உங்களுக்கு எப்படி உதவும்? நான் கத்தி மற்றும் முள் கூட எடுப்பேன். நாங்கள் எங்கள் பர்கரை வெட்டுகிறோம். ஓ, இது மிகவும் ருசிகரமாக இருக்கிறது. என் வாய்க்கு விரைவாக வாருங்கள். எவ்வளவு சலிப்பு. இது மரியாதை. ஓ, இது மிகவும் சலிப்பு. எனக்கு தூங்க வேண்டும். எவ்வளவு சுவையாக இருக்கிறது என் பர்கர். அதுதான் மரியாதை. துகள்கள் மற்றும் காகித துடைப்பிகளை அகற்றுவது முக்கியம். நீ ஏன் அப்படி செய்தாய்? விசித்திரம். அதை சாப்பிடு. எனக்கு ஒரு பர்கர் இருக்கு. எல்லோரும் இங்க பாக்குறாங்க. பர்கர்களை சரியாக எப்படி சாப்பிடுவதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, இங்க பர்கர் இல்ல. நீங்க அதை பாத்தீங்களா? வாவ், அற்புதம். நான் அதை எனக்குள் வைத்துக் கொள்ள முடியாது. ஓ மைக், இது அருவருப்பாக இருக்கிறது. இப்போது நீ என் பெரிய பர்கர் என் வாய்க்கு வருகிறதே. ஏன் இது வேலை செய்யல? இது பிரமம் பெரியது. நான் ஒரு சாலட் சாப்பிட வேண்டியிருக்கும். மூட்டை மற்றும் கத்தி எப்படி? அல்ல வேலை. இப்போது முயற்சிப்போம். இது வேலை செய்யல. எதுவும் வேலை செய்யல. இதுக்கு ரொம்ப சிறியது. என்னிடம் ஏதோ ஒன்று உள்ளது. சரி. வாவ், என்ன பெரிய கத்தி. இது நன்றாக வெட்டுகிறது. ஹூம் சிந்தி பாபு சிந்தி. சரியாக ஒரு சங்கிலிசா. என்ன ஒரு கனவு. இப்போது இது நிச்சயமாக வேலை செய்யும். சரி, கவனமாக இரு. இது உண்மையில் வேலை செய்கிறது. அற்புதம். நான் உன்னை இப்போதே சாப்பிட போகிறேன். அருமை, நான் அதை செய்தேன். எங்களிடம் பொருட்களை எறிவது வேலை செய்திருக்கலாம். மன்னிக்கவும். எனவே எனக்கு இனி சாலட் தேவையில்லை. நான் என் பர்கரை சாப்பிடலாம். எனக்கு ஒரு துண்டு. சரி, அதை சாப்பிடு. இனி கஞ்சன். ஆனால் எனக்கு உலகிலே ருசியான பர்கர் இருக்கிறது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. சாஸ் சுவையாக இருக்கிறது. ஒரு துண்டு போதல்ல, எனக்கு இன்னும் வேண்டும். இங்கிருந்து ஒரு கடி எடுக்கிறேன், அங்கிருந்து ஒரு கடி எடுக்கிறேன். நம்ப முடியல. ஓ, ஒரு துண்டும் விட மாட்டேன். கடைசி துண்டு வரை சாப்பிடுவேன். என் வாழ்க்கையில் மிகவும் சுவையான பர்கர். நான் அதை விரும்புகிறேன். எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. எந்த மரியாதையும் இல்லை. ஓ, நான் அதிகமாக சாப்பிட்டேன். இனி முடியாது. நீங்க உங்களை போல தெரியவில்லை. ஓ இல்ல, எப்படி? உன்னை பாரு, எவ்வளவு இரத்தமாக இருக்கிறாய். அவை சில கன்னங்கள். நான் புறக்கணிக்கப்பட்டேன்.